வங்கிக் கடன் வைத்திருப்பவர்கள் மற்றும் இனி கடன் வாங்க போகிறவர்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. வங்கிகள் வாரா கடன்களை வகைப்படுத்தும் முறையில் RBI ஒரு புதிய கட்டமைப்பை மாற்றி அமைத்திருக்கிறது. இதுவரையிலும் ஒரு கடன் வாங்கியவர் தவணையை தொடர்ந்து கட்டாமல் அது வாரா கடனாக மாறிய பிறகுதான் வங்கி கவலைப்படும். ஆனால் இனி அப்படி இருக்காது. எதிர்பார்க்கப்படும் கடன் இழப்பு அல்லது எக்ஸ்பர்ட் கிரெடிட் லாஸ் என்ற புதிய முறையை RBI கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் கடன் கட்ட தவறும் வாய்ப்பு இருப்பதை முன்னரே கணித்து வங்கிகள் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த புதிய கட்டமைப்பின்படி வாரா கடன்கள் 3 நிலைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது சப் ஸ்டாண்டர்ட், அதாவது 12 மாதங்களுக்கும் குறைவாக வாரா கடனாக இருக்கும் நிலைகள். இரண்டாவதாக டவுட்ஃபுல், அதாவது ஓராண்டுக்கும் மேலாக அதே நிலையில் இருக்கும் கணக்குகள். மூன்றாவது லாஸ் அசெட் அல்லது இழப்பு சொத்துக்கள். வங்கிகளின் தணிக்கையில் இந்த தொகையை மீட்க முடியாது என்று கண்டறியப்படுகிறதோ அது இந்த பிரிவில் வரும். முக்கியமாக ஏற்கனவே இருந்த 90 நாட்களுக்கு பிறகு வாரா கடனாக கருதப்படும் விதிமுறை மாற்றப்படவில்லை. ஆனால் அது இன்னும் துல்லியமாக்கப்பட்டுள்ளது. இதில் சாமானிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஒரு நபருக்கு ஒரே வங்கியில் பல கடன்கள் இருந்தால் அதில் ஏதேனும் ஒரு கடனில் அவர் தவணை தவறினாலும் அந்த வங்கியில் அவர் பெற்றுள்ள அனைத்து கடன்களுமே வாரா கடனாக கருதப்படும். அதாவது வாரா கடன் வகைப்பாடு என்பது இனி தனிப்பட்ட கடன் அடிப்படையில் இல்லாமல் அந்த நபரின் மொத்த கடன் அடிப்படையில் கணக்கிடப்படும். இது வங்கிகளுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். ஆனால் கடன் வாங்கியவர்களுக்கு, குறிப்பாக ஒன்றிற்கு மேற்பட்ட கடன்கள் வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு சவாலான சூழலை உருவாக்கலாம். ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கையால் வங்கிகள் இனி கடன் கொடுக்கும்போது மிக கவனமாகவும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் செயல்பட வாய்ப்புள்ளது. இதனால் பல பொதுத்துறை வங்கி பங்குகள் சந்தையில் சரிவை சந்தித்திருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவின் வங்கி முறையை இது மிகவும் வலுவாக மாற்றும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். சுருக்கமாக சொன்னால், வங்கிகள் இனி மிகவும் கட்டுக்கோப்பாக செயல்பட போகின்றன. எனவே உங்கள் கடன் தவணைகளை திட்டமிட்டு செலுத்துவது இப்போதைய சூழலில் மிகவும் அவசியம்.